எங்க பையனுக்கு இது மாதிரி ஆனது இன்னொரு பையனுக்கு ஆகக்கூடாது. எங்களுக்கு இன்னொரு பையனுக்கு வரக்கூடாது. எங்களுக்கு குண்டு கட்ட தூக்கி எறிகிறாங்க. அவன் கீழே விழுந்து கை உடஞ்சி கதறி அழுதா எவனும் கண்டுக்கவே இல்லை. எவனும் கண்டுக்கவே இல்லை. 2 மணி நேரம் அங்கே போராடி வீடு வந்து எங்களுக்கு நீதி வேணும், நியாயம் வேணும் சார். எனக்கு வந்து யாரும் ஃபோன் பண்ணி அது செய்கிறேன் இது செய்கிறேன் எனக்கு யாரும் என்னை விசாரிக்கவும் இல்லை. நான் வந்து அம்மா மட்டும்தான் எனக்கு இருக்காங்க, அப்பா யாரும் கிடையாது. ஸோ அதனால் பாதிக்கப்பட்டதுனால வந்து நான் எஸ்பி ஆஃபீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கேன். நம்ம மதுரை மாநாட்டில் பவுன் செல்வர்களால் தள்ளப்பட்ட நான் தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சரத்குமார் அப்படிங்கிற பையன் வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்திருந்தாரு. அது என்ன நிலவரம் அப்படிங்கிறத நம்ம முழுசும் ஆய்வு செய்து இப்போ கண்டுபிடிச்சிருக்கோம். அதுதான் இந்த வீடியோ. ஏன்னா விழுந்தவருக்கு கண்டிப்பாக தெரியும் நம்ம தான் விழுகலைன்னு. அப்போ என்னதான் நடந்துச்சு அப்படின்னு நம்ம உள்ள போய் பார்த்தோம்னா, இருங்கம்மா, எனக்கு வந்து யாரும் ஃபோன் பண்ணி அது செய்கிறேன் இது செய்கிறேன் எனக்கு யாரும் என்னை விசாரிக்கவும் இல்லை. நான் வந்து அம்மா மட்டும்தான் எனக்கு இருக்காங்க, அப்பா யாரும் கிடையாது. அதனால பாதிக்கப்பட்டதுனால வந்து நான் எஸ்பி ஆஃபீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கேன். நானே தான் விரும்பி பார்க்கணும்னு போனேன். ஏன்னா சரத்குமார் அதனால கிட்ட பார்க்க சொன்னோன்னா நீங்க அவர் நினைச்சிடாதீங்க, அவர் கிடையாது. இவர் வந்து மாநாட்டுக்கு போனவர். அப்ப மாநாட்டுக்கு போயிட்டு கடைசியா அவருக்கு கிடைக்கிற இடத்துல உட்கார்ந்து அந்த எல்இடி ஸ்கிரீன்ல தான் அவர் வீடியோ பார்க்குறாரு. அப்படி பார்த்துக்கிட்டு இருக்கும் பொழுது இவர் போட்டிருந்த சட்டை மாதிரியே ஒரு சட்டை போட்டு ஒரு பையன் மேலே போய் பவுன் செல்வர்களால் தடுக்கப்படும் பொழுது தவறி கீழே விழுகிறாரு, கம்பியை பிடிச்சிக்கிறாரு. அப்ப இவரோடு சேர்ந்து சென்றாங்கல்ல நண்பர்கள், அவங்க பூரா அங்கங்க பிரிஞ்சு தானே இருக்கணும். ஏன்னா 17 லட்சம் பேர் வந்திருப்பாங்க நெருக்கி. அப்ப இவங்க பிரிஞ்சு நிக்கணும் அப்படிங்கையில இவங்க இந்த சட்டையை வச்சு அந்த ஸ்கிரீன்ல பார்த்தோன்னா பசங்க எல்லாருமே அந்த இது முடிஞ்சோடனே, மாநாடு முடிஞ்சோடனே, ஏண்டா நீ தானா அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்த பையன் என்ன பண்ணியிருக்கான், ஒரு கௌரவத்துக்காக அவனோட மாப்பிள்ள நான் தான் அப்படின்னு சொன்னோடனே இவங்க என்ன பண்ணிட்டாங்க, அப்படியே நைஸா பேசுற வாக்குல அங்கங்க பேசிக்கிட்டு இருந்த வாக்குல இந்த நியூஸ் 7 இருக்குல்ல, ஏன்னா அவர் தான் ஃபர்ஸ்ட் வீடு அட்ரஸை கண்டுபிடிச்சு போய் பேட்டி எடுத்தவர். அப்ப அவரை என்ன பண்றாங்கன்னா, அவங்க அம்மாட்ட போய் சேர்றாங்க. இந்த மாதிரி உங்க பையன் மேல இருந்து விழுந்துட்டாரு, பவுன் செல்வரால் தாக்கப்பட்டாரு, இதை குறித்து நீங்க ஏதாவது கம்ப்ளைண்ட் கொடுக்குறீங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. கேட்ட உடனே அந்த அம்மா ஃபர்ஸ்ட் இரு நான் பையனை கேட்கறேன் அப்படிங்கையில இந்த பையனை கேட்கறதுக்கு தொடர்பு கொள்ள முடியல. அப்ப தொடர்பு கொள்ள முடியலைங்கிற பட்சத்துல என்ன ஆகுது அப்படின்னாக்க, இந்த அம்மா பேட்டி கொடுத்துருச்சு, ஒன்றும் பிரச்சனை இல்லாம அதெல்லாம் பார்த்துக்கலாம், இப்பதான் தமிழகத்துல நீதியை விட நிதி அதிகமா விளையாடுது, உங்க பையன் கீழே விழுந்ததுக்கு. ஏன்னா அடிக்கடி பேசையில அந்த தாயும் மகனும் அடிக்கடி சொல்லுவாங்க, நாங்க குடிசை வீட்டுல இருக்கோம் பொண்ணு, எங்க பையனுக்கு இது மாதிரி ஆனது இன்னொரு பையனுக்கு ஆகக்கூடாது. எங்களுக்கு இன்னொரு பையனுக்கு வரக்கூடாது. நான் சொல்றேன், உங்களை குறிச்சு தான் சொல்றேன். அப்ப இவங்க சொல்லும் பொழுது உச்சரிப்பு எல்லாமே பாத்தீங்கன்னா, நாங்க குடிசை வீட்டுல இருக்கோம், நாங்க ஏழ்மையானவங்க, அப்பா இல்ல, அந்த அம்மா சொல்ல கணவர் இல்ல அப்படின்னு. ஓகே அப்படின்னா அதெல்லாம் மூவ் ஆகி வரும்பொழுது இந்த பையன் பேட்டி கொடுக்குறான். ஐயோ எங்க உண்மையை சொல்றான், நான் விழுந்தது நான் கிடையாது, எங்க அம்மா ஏதோ தெரியாம சொல்றாங்க, ஏதோ கட்சிக்காரங்க, ஏன்னா வரையில கூட ஒருத்தர் வந்துருந்தாரு பாருங்க, திமுகவின் கூட்டணி கட்சியான ஒரு சின்ன கட்சி தான், அவங்கெல்லாம் சேர்ந்து ஏதோ கட்சிக்காரங்க சேர்ந்து அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க, அதனால தவறுதெல்லாம் எடுத்துக்கிற வேணாம்னு இந்த பையன் சொல்லிட்டு அதோட விட்டுருக்கலாம். திருப்பி என்ன பண்ணிட்டாங்கன்னா, அந்த அம்மா மறுபடியும் உசி பேத்திருக்காங்க. யாரு, நம்ம மாரி செல்வராஜ்னு ஒருத்தர், மாரி செல்வராஜா இல்லை அந்த ஆளு மரியராசா, கர்மம் பேர் கூட வாயில வர மாட்டேங்குது, மாரிதாஸ்ங்கிறவர் என்ன பண்றாருன்னா ஒரு வீடியோ வெளியிடுறாரு. பாருங்க மாநாட்டுக்கு போனது பார்த்துக்குங்க, இந்த பையன் போயிருக்கான், 2 மணி நேரம் கீழே விழுந்தே கிடந்திருக்கான், யாரும் உதவ இல்லை. அதுக்கப்புறம் அவன் அங்கே இங்கே திணறி ஹாஸ்பிட்டல் வந்தா ஒரு கையே ஒளிஞ்சு வச்சுட்டேன். ஐயோ கருமம், பொய் பேசலாம். 360 டிகிரியில கேமரா வச்சு சினிமா எடுக்கிற கேமரா வச்சிருக்காங்க சுத்தி. கொஞ்சமா யோசிக்கணும். இன்னும் மண்ணுமுட்டி மாதிரி 1970 இருந்த மாதிரி அந்த ப்ராடு என்ன சொல்றான்னா, ஏன்னா அவன பொய் பேசுறவன நம்ம ப்ராடுன்னு சொல்றது தப்பு இல்லை, கையை ஒடிஞ்சு போச்சுட்டேன், நெஞ்சு ஆட்டி
இடுப்புல அடி எல்லாம் தெரிச்சு போச்சு, எதுவுமே நல்ல வேலை செத்து பணமா போயிட்டான்னு இவன் கொல்லாம விட்டான். சரியா? ஒன்று இந்த வீடியோலாம் பார்த்தோன்னா இந்த அம்மாவுக்கு இந்த பையனுக்கு என்ன ஆகி போச்சுன்னா நம்மளுக்கு ஒரு சப்போர்ட் கிடைச்சிருச்சு, தலைவர் பேசி நம்மளுக்கு ஏதோ ஒரு செட் பண்ணி கொடுத்துருவாருன்னு நினைச்சிட்டாங்களா என்னன்னு தெரியல. மாரிராஜோட வீடியோ பார்த்தோன்னே இவங்க கொஞ்சம் குஷியாகி அப்புறம் திமுகவுடைய சப்போர்ட், மற்ற கட்சிகளுடைய சப்போர்ட், திமுகன்னு சொல்ல முடியாது, இதுக்கு முழு காரணமா இருந்த அந்த நியூஸ் 7 இவ்வளவு கேமரா வச்சிருக்க, ட்ரோன் வச்சிருக்கீங்க, எல்லாத்தையும் வச்சு ஜூம் பண்றீங்க, அந்த முகரை தெரியாம இருக்கும். அப்ப தெரிஞ்சு செய்யப்பட்டது இது. அப்ப எல்லாமே கொண்டு போய் இவங்களை உசுப்பேத்தணும்னா அவங்க பாவம் அதை பொழப்ப விட்டுவிட்டு எஸ்பி ஆபீஸ் போய், எஸ்பி ஆபீஸ்ல அதை விட கொடுமை பார்த்தா சிவகங்கையிலே அஜித்குமார் பிரச்சனையே முடியல. அவங்க இருந்தது ஒரு சின்ன பிரச்சனைக்கு ஒரு காவல் நிலையம் போனோம்னா, ஏப்பா இது பல்லடமா இது அவினாசி பாளையமா, ரெண்டுக்கு நடுவுல ஒரு அடி நீ காலை அப்படி வச்சுட்டேன்னு சொல்லி எடுக்க மாட்டாங்க கேஸ. ஆனா இவங்க என்ன பண்றாங்கன்னா அங்க கேஸ் ஃபைல் பண்ணி மதுரைக்கு அனுப்பி விடுறாங்க. அப்ப இது பூரா ஒரு செட்டிங்ஸ்ல தான் போகுது. மதுரையில வர்றாங்க, எல்லாம் பாக்குறாங்க, என்ன மண்டையில இருக்கிற கொண்டைய மரண்டி இடங்கிற மாதிரி உன்னை சுத்தி இருக்கிற 1000 கேமராக்கள் இன்னைக்கு டிஜிட்டல் உலகம் ஆகி போச்சு. அந்த மாதிரி கேமராக்கள் சுத்தி இருக்கிற மறந்துட்டாங்க. இருந்தது என் பையன் தான் சார், பாதிக்கப்பட்டது நாங்க தான். நாங்க ஏன் சார் இவ்வளவு தூரம் வரோம்? எங்களுக்கு பின்னாடி யாருமே தூண்டுதோலும் கிடையாது, எங்களுக்கு ஆதரவும் கிடையாது, எந்த கட்சியுமே சரிதான். என் புள்ள வீழ்ந்து போச்சு, சரத்குமார் தான் வீழ்ந்தது, அவங்களுடைய அம்மா தான் நானு. அப்ப இவங்க என்ன பண்றாங்க, இங்க போனதுக்கு அப்புறம் நம்மளால தமிழக வெற்றி கழகத்துக்கு ஃபர்ஸ்டே தெரியும் இந்த பையன் கிடையாதுன்னு. அதனாலதான் அவங்க அசால்ட்டா விட்டது. ஏன்னா அவங்க வச்சிருந்த கேமரா மாநாடுக்கு முதல் நாளே வந்தவங்க பார்த்துருந்தீங்கன்னால தெரியும், அவரு விஜயனை நடந்து வர்ற இடத்துல ஒரு 3 கேமரா ஃபிட் பண்ணியிருந்தாங்க. ஸ்டேஜுக்கு, நடந்து வரையில பேக் சைடு, ஃப்ரண்ட்டுக்கு. அந்த 3மே பார்த்தீங்கன்னா ஒரு ஆள் உயரம் இருக்கு, நீளத்துல மட்டுமே. நான் நேரடியாவே பார்த்தேன். அது நம்ம சாதாரண கேமரால ஜூம் பண்ணாலே 1 ரூபா காயின் விழுந்தா தெரியும். ஆனா அந்த கேமரால ஜூம் பண்ணி ஸ்லோ பண்ணோம்னா அந்த 1 ரூபா காயின் எப்படி வந்துச்சு, அதுல இருக்கிற எழுத்து முதற்கொண்டு தெரியும். கிளீனா எடுத்து எல்லாமே ரெடியா வச்சுட்டாங்க. ஆனா இப்ப தடுத்து நிறுத்தினால் நம்மளுக்கு பின்னாடி சூழ்ச்சி நடக்குதுன்னு அவன்கிட்ட சொன்னா நம்ப மாட்டாங்க, கேட்டா தற்கூறிமாங்க. அதனால லூஸ்ல விட்டுட்டாங்க. அவங்க போய் எல்லாத்தையும் முடிச்சு அங்கே நான் எஃப்ஐஆர் போடுறேன்னு, எஃப்ஐஆர் யார் பேர்ல, பவுன்சர்ங்கிறது பாதுகாப்புக்கு வந்தவங்க. இவன் வரையில கத்திய வச்சு குத்திருந்தா என்னடா பவுன்சர்னு கேட்டுட்டேன். சரியா? ஒரு கோடு போட்டு இதை தாண்டி வரக்கூடாதுன்னு சொல்லி ஒரு கட்டளையோட தான் வர்றாங்க. அந்த இடத்துல மீறி வராங்க. இருந்தாலும் தன்னுடைய அன்பானவர்கள் வரும்பொழுது அவர்களை தள்ளி அந்த தடுக்கும் பொழுது அதை தவறி விழுந்தது கூட விஜயனை கண்டிச்சார். அம்மா நான் இது மாதிரி இன்டர்வியூக்கு போறேன் சொல்லுங்க இருங்கம்மா. அப்படி இருக்கையில விஜய் என்ன கண்டிக்கல அப்படிங்கிற மாதிரி கேஸ் எல்லாம் கொடுத்தான் பண்ணாங்க. மிக்க மகிழ்ச்சி. ஆனா ஆளும் இங்க 60-70 வருஷம் ஆண்ட கட்சிகளுடைய முதல்வர்கள், பெரிய தலைவர்கள் கூட ரோட்ல குறுக்கவனா வந்து தொட்டா கூட அடிச்சிருக்காங்க. எத்தனை வீடியோ பார்த்துருக்கோம். ஆனா தன்னுடைய அன்பானவர்களை தொடக்கூடாதுன்னு சொல்லி பண்ணாங்கல்ல, அதனால் இவங்க கொடுத்த ஒரு தண்டனை. ஆனா உண்மையிலே விழுந்தான் பாருங்க. அவனும் அவங்க அம்மாவும் வீடியோ போட்டாங்க. அவன் ஆதாரத்தையும் கொடுத்துட்டான். இவன்ட்ட ஆதாரம் கேட்டா என்கிட்ட போட்டா இல்லைங்க, அவர் ஒரு ஆள் போயிருக்காரு, எப்படி எடுப்பாங்க அப்படிங்கிறாரு கூட இருக்கிறது. அப்புறம் பார்த்தோம்னா செல்ஃபி குடுறா அப்படின்னா ஸ்டேஜில் போட்டு எடிட் பண்ணி போட்டா போட்டிருக்காங்க. எப்படி இருக்கும்? இதனால என்ன சொல்றேன்னா, இன்னும் நடக்கக்கூடிய எத்தனையோ மாநாடுகள், ஊர்வலங்கள், போறது வர்றது எல்லாமே இருக்கும். இந்த மாதிரி நபர்கள் உள்ள வராம இருக்கணும்னா உண்மையான தொண்டர்கள், உண்மையான நண்பர்கள், விஜய் அண்ணன் மேல அன்பு கொண்டவர்கள் முடிஞ்ச வரைக்கும் கொஞ்சம் தூரத்தை மெயின்டைன் பண்ணி அந்த பாதுகாப்பு வளையத்தை நீங்க தான் கொடுக்கணும். நம்ம கொடுக்குற அந்த இடைவெளி மற்ற நபர்கள் வேறொருவர்களுக்கு அது வாய்ப்பாக பயன்படுத்தி நமது 2026க்கான மாற்றத்தை மாறாமல், நம்மளை மாற்றி விடாமல், அவப்பெயர் விஜயண்ணனுக்கு உண்டாக்காம இருக்கிறதுக்கு தாவேக தொண்டர்கள் அனைவருமே ஒன்று சேர்ந்து அந்த பாதுகாப்பு வளையம், பவுன்சர், காவல்துறை எல்லாத்தையும் தாண்டி தொண்டர்கள் நம்ம தான் இனிமே கரெக்டான பாதுகாப்பா நிக்கணும் அப்படிங்கிறது இந்த வீடியோவை அதனாலதான் உணர்த்துனதுக்காக தான் அதை போட்டிருந்தேன். சரிங்களாமா? இனிமேலாவது யாராவது சொல்றாங்க அப்படிங்கிறதுக்காக போய் முந்திரி கொட்ட மாதிரி கொடுக்காதீங்க. இது டிஜிட்டல் உலகம் ஆயிடுச்சு, ஈஸியா கண்டுபிடிச்சு போடுவாங்க. இந்த வீடியோ இவங்களை பத்தி பேசுறது இவங்களை அசிங்கப்படுத்தணும் இல்லை, இனிமேல் இந்த மாதிரி தவறான நோக்கத்துல யாரும் வராதீங்க அப்படின்னு முன்னெச்சரிக்கை. இன்னும் கேமராக்கள் அதிகமாகும், ட்ரோன்கள் அதிகமாக, அதை விட ஊடகம்
தயவு செஞ்சு நீங்கெல்லாம் இத்தனை கேமரா ட்ரோன்லாம் வச்சு நியூஸ் 7 அன்னைக்கெல்லாம் பறக்க விட்டீங்க. இப்போ இருந்து மண்டையில் இருக்க கொண்டையை மறந்துட்டோமே அப்படின்னு மாட்டுவோம் அப்படின்னு தெரியாம அன்னைக்கு கிடைக்க வேண்டிய டிஆர்பிக்காக நீங்க பார்த்துட்டீங்க. மிக மகிழ்ச்சி. தமிழக வெற்றி கழகத்துக்கு எதிர்முனையாக எத்தனை பேர் இருக்கான்னு காட்டியிருக்கீங்கல்ல. நன்றி.